ஹலோ, ஹாய். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோகேட். ஆட்டோகேடில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன் கீஸ்லாம் பார்த்துருப்போம். இப்போ என்ன அப்படின்னா யூனிட்ஸ் வேறு லைன்னா என்ன, பாலிலைன் என்ன, சர்க்கிள்னா என்ன, ஆர்க்னா என்ன, ரெக்டாங்குலர்னா என்ன அப்படின்னு சில கமெண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட்டோகேடில் யூனிட்ஸ்க்கு ஷார்ட்கட் யூஎன். நான் என் டைனாமிக் இன்புட் வந்து ஆன் பண்ணுறதுனால இந்த கர்சர் பக்கத்துலேயே நம்ம யூஎன் அப்படின்னு வந்துடும். இப்போ யூஎன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ட்ராயிங் யூனிட்ஸ், டைப்ஸு, ப்ரிசிஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஆர்கிடெக்சர்னா என்ன, டெசிமல்னா என்ன, இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்றது 3 டைப் இருக்குது. இந்த 3 டைப்பில் என்னென்னலாம் எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ ஆர்கிடெக்சர் அப்படின்னா இப்போ ஆக்சுவலி நீங்கள் அதுலேயே இப்போ டெசிமல், இன்ஜினியரிங், இப்போ ஆர்கிடெக்சர் அப்படின்னா இதில் இப்போ பாருங்கள் நான் டெசிமல் வச்சுட்டேன். இப்போ ப்ரிசிஷன் வந்து 0.00. ஸோ இதில் டெசிமலில் சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், ஓகேங்களா, மீட்டர், கிலோமீட்டர், ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெசிமல் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்கிடெக்சரல் அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ரிசிஷன்னா ஃப்ராக்ஷன் இருக்குது. 1/2 இன்ச்சஸ், 1/4 இன்ச்சஸ், 1/8 இன்ச்சஸ். ஓகேங்களா? இந்த ஆர்கிடெக்சரலில் நிறையா கண்ட்ரி, நிறைய ரீஜியனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷனில் தான் நம்மளோட யூனிட் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஃப்ராக்ஷனில் தான் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இது ஆர்கிடெக்சர். இது இன்ஜினியரிங் அப்படின்னா இப்போ 1 ஃபீட்டை வந்து இப்போ 1.5 ஃபீட் அப்படின்றத நம்ம இப்போ 1.5 அடியை வந்து எப்படி நோட் பண்ணுவோம், 1.5 ஃபீட் நோட் பண்ணுவோமா, அது இன்ஜினியர். இது ஆர்கிடெக்சர்னா 1 ஃபீட் 6 இன்ச்சஸ் அப்படின்னு நோட் பண்ணுறது அது ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கில் இன்ச்சஸ் அப்படின்னு வச்சுட்டு ஓகே அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்னன்னா அதுலேயே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஆங்கிள் டைப், டெசிமல் டிகிரி அப்படின்றது, கிளாக் வைஸ்னா கிளாக் வைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்ம இந்த ஹோம் பேஜ். சில பேர்த்துக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா ஹோமை டபுள் கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ஸோ இந்த மாதிரி இருக்கிற இஷ்யூஸ்லாம் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக ரிப்பன் பார் வந்துடும். ஓகேங்களா? ரிப்பன் பார் வந்துடும். சில டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கமெண்ட் பார் வந்து டெலிட்டாக இருக்கும். இந்த கமெண்ட் பார் வந்து டெலிட் பண்ணுறதுக்கு Ctrl9 அப்படின்னு கிளிக் பண்ணி எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கமெண்ட் வந்து டெலிட் ஆயிடும். கமெண்ட் பார் வந்து டெலிட் ஆயிடும். இதே திரும்பி அதை Ctrl9 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆட்டோகேடில் பேசிக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா யூனிட் வச்சிட்டோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், லைன்னா எல் அப்படின்னு என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கா. ஓகேங்களா? இப்போ என்ன இருக்கு, லைன் வந்து நிறையா ஸ்ட்ரெயிட் லைனாகவும் இருக்கு, ஆங்கிளாகவும் இருக்கு, ஸோ எல்லாமே இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நிறைய பேர்த்துக்கு ஜூம் அவுட்ல இருக்கும் சார், பக்கத்துலேயே இங்கே பாருங்க 100 அடி 500 அடின்னு. இதை வந்து ஜூம் இன் பண்ணணும். ஜூம் இன் பண்ணீங்க அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 10 ஃபீட் இப்போ லைன் ஸ்ட்ரைட் ஆகணும் அப்படின்னா